அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியில் 64 நாட்கள் சஞ்சரிக்கும் சுக்கிரன் மாளவிய ராஜயோகத்தால் 6 ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க. அந்த 6 ராசிகள் யார், அவர்களுக்கு என்னென்ன சுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. செல்வத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான். இவர் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர உள்ளாருங்க. இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் போது மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாக போகுது. செப்டம்பர் 2ஆம் தேதி துலாம் ராசியில் நடைபெறும் சுக்கிரன் அக்டோபர் 3ஆம் தேதி அங்கு வக்கர நிலையை அடைகிறாருங்க. நவம்பர் 5ஆம் தேதி மீண்டும் கன்னி ராசியில் நுழைகிறாரு. துலாம் ராசியில் சென்றிருக்கக்கூடிய காலத்தில் சுக்கிரன் எந்தெந்த ராசிகளுக்கு தொழில் குடும்ப வாழ்க்கையில் நன்மையை தருவார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். சுக்கிரன் தரும் இந்த மாளவிய ராஜயோகம், அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி துலாம் ராசியில் பெயர்ச்சியாக உள்ளாருங்க. இவர் ஆட்சி பெற்று அமர்வதால் மாளவிய ராஜயோகம் உருவாகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் இந்த முறை இந்த ராசியில் 64 நாட்கள் சஞ்சாரம் செய்ய உள்ளாருங்க. ஏனெனில் செப்டம்பர் 2 முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை நேர்கதியிலும் அக்டோபர் 3 முதல் 1ஆம் ராசியில் பின்னோக்கி நகர தொடங்க உள்ளாருங்க. அதாவது வக்கிர பயிற்சியை கொள்கிறாரு. தொடர்ந்து நவம்பர் 5ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து கன்னி ராசியில் நுழைகிறாருங்க. இது போல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா 2018 தான் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்வு இப்பொழுது நடக்க உள்ளது. இந்த நேரத்தில் ஒரு 6 ராசிகளுக்கு நல்ல யோக காலமாக அமைய போகுதுங்க. அந்த 6 ராசிகள் எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல் ராசி பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா சுக்கிரனின் பெயர்ச்சியால் பெரிய அளவில் பயனடைய போகிறாங்க. ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்கள் ராசி மீது சுப பார்வை பலனை தரப்போகிறாரு. நீண்ட நாட்களாக திருமணம் தொடர்பான முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவில் இனிமை அதிகரிக்குங்க. நிதிநிலை தொடர்பான சிறப்பான சூழலும் லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான நிலைமை இந்த நேரத்தில் ஏற்படும். பரிகாரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடை அணிவது உத்தமம். அதே போல் 2வது ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களுக்கு சுக்கிரனின் நகர்வு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தின் சூழல் முன்னாடி இருந்ததை விட இப்போது மேம்பட்டு வருங்க. உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் வலிமையும் அதிகரிக்கும். இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வி தொடர்பாக சிறப்பாக செயல்படுவார்கள். நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். பரிகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருக பகவானை வழிபாடு செய்து பால் பாயசம் நிவேதனமாக வைத்து அடுத்தவர்களுக்கு இது தானமாக கொடுக்கலாம். 3வது ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா துலாம் ராசி தாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வதால் இவர்களுக்கு மேலும் மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை புரிதலை மேம்படுத்தும். உங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா மற்றும் செயல்பாடுகள் பிறரை கவரும் விதத்தில் இருக்கும். பணியிடத்திலும் குடும்பத்திலும் பிறரின் மனதை வெல்வீர்கள். பரிகாரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சி காரணமாக வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான வருமானம் சிறப்பாக இருக்கும். நிறைவேறாத நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு உண்டு. பணியிடத்தில் உங்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும். வேலைகளை திட்டமிட்டு அதிக சுறுசுறுப்போடு செஞ்சு முடிப்பீங்க. சமூக பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. இதனால் பல புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த காலத்தில் உங்கள் மனநிலை நிம்மதியாக இருக்குங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆலயத்திற்கு
அதாவது சுக்கிரனின் அருள் அதிகரிக்க நறுமணமிக்க பொருள்களை நீங்கள் கோவில்களுக்கு தானமாக வழங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம் பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உங்கள் தந்தையின் ஆதரவையும் அவரோட ஆலோசனையும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமையுங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்பை விட முன்னேற்றம் அடையும். ஆன்மீகத்தின் மீதான பற்றுதல் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழில் அல்லது வேலை தொடர்பான முயற்சிகள் நல்ல ஒரு பலனை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமைகள் வெள்ளை நிற பொருள்களை தானமாக கொடுப்பது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். 6வது ராசி பார்த்திங்கன்னா மீன ராசிங்க. இந்த மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சகல செல்வத்தையும் வசதி வாய்ப்புகளையும் அதே நேரம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் அள்ளி தரப்போகுது. அதே போல் இந்த மீனராசி உடைய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பணியிடத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். மேலதிகாரிகளுடன் அந்யோன்யம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாளவிய ராஜயோகம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அள்ளித்தரப்போகுதுங்க. பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாழக்கிழமையில் குரு வழிபாடு மிகவும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். வியாழக்கிழமை அன்று 108 கொண்டக்கடலையால் மாலை செய்து குரு பகவான் அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சுப பலன்கள் கிடைக்கும்.